திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பழனிச்சாலையில் உள்ள தொப்பம்பட்டி பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற பள்ளி மாணவி மீது டிராவல்ஸ் வாகனம் மோதியதில் மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 16 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் காஜா மைதீன் வழங்கலாம். கேட்கலாம். காஜா மைதீன், விவரங்கள். வணக்கம் சாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பழனிச்சாலையில் உள்ள தொப்பம்பட்டி பேருந்து நிறுத்தம் பகுதியில் நடந்த கோர விபத்தில் பள்ளி மாணவி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது உள்ளது. நல்லிக்கவுண்டம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மகள் கோபிகா, வயது 18. தாராபுரம் அரசு உதவி பெறும் அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். வழக்கம் போல பள்ளிக்கு எக்ஸல் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அவர் அந்த வாகனத்தை தொப்பம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு பிறகு பேருந்து ஏறி பள்ளிக்கு செல்வது வழக்கம். அதே போல இன்று காலை வந்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக பழனியிலிருந்து தாங்கியம் நோக்கி சென்று கொண்டிருந்த முருக பக்தர்களின் வாகனம் பள்ளி மாணவியின் மீது மோதியது. இதில் பள்ளி மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் டிராவல்ஸ் வாகனம் தலை குப்பிர கவிழ்ந்து அதில் பயணித்த 16 பேர் படுகாயங்கள் அடைந்தனர். அதில் ஓட்டுநர் குமாரசாமி, வயது 36 உட்பட பழனிசாமி, செந்தில்குமார், தாமரைக்கண்ணன், தேவசேனாபதி, அருண்குமார் உள்ளிட்ட 16 பேர்கள் படுகாயம் அடைந்தனர். இவர்களை தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பிறகு இருவர் அதில் கவலைக்கிடமான நிலையில் கோவை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து அலங்கியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி மாணவி இறந்த சோகம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியதுடன் பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தி அவர்கள் பெற்றோர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். இதனால் பெரும் சோகத்தில் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி காஜா மைதீன்.